வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஃப்ளேவர்ட் வாட்டர். இதை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் 2 நெல்லிக்காய். இதை நல்லா வாஷ் பண்ணி தின்னா கட் பண்ணிக்கோங்க. 10 புதினா இலை, சியா சீட்ஸ், கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சமா சின்னமன். இதை நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் வாட்டர்ல செய்ய போறேன். அதுக்கு 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம டைரெக்டாக 1.5 லிட்டர் வாட்டரில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ சியா சீட்ஸ் எடுக்கிறோமோ அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சியா சீட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நமக்கு அப்படியே இருக்கட்டும். சியா சீட்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டரை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கண்டெய்னரில் தின்னா கட் பண்ண நெல்லிக்காய், அது கூட வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா இலை, அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, நான் இன்னைக்கு பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அது கூட கொஞ்சமாக சின்னமன் பவுடர். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ சியா சீட்ஸ் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, சியா சீட்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆறதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு ஆக்சுவலாக. இப்போ இது நல்லா சியா சீட்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணி சியா சீட்ஸ் பல்ஜ் ஆகி ஒரு ஜெல்லி கண்டென்ட்ல இருக்கு. இப்போ இதை நம்ம கண்டெய்னர்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க யூஸ் பண்ற கண்டெய்னர் ஒன்று கிளாஸ் கண்டெய்னர் இல்லை சில்வர் யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போதான் சால்ட்டு, சின்னமன் பவுடர் எல்லாம் வாட்டர்ல மிக்ஸ் ஆகும். இந்த வாட்டரில் நமக்கு நிறைய விட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பாடி இம்யூன் சிஸ்டமை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பாடி மெட்டாபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 hours இந்த வாட்டரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஃப்ளேவர்ஸ் நல்லா வாட்டரில் அப்சர்வ் ஆகட்டும். 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃப்ளேவர்ஸ் நல்லா வாட்டரில் அப்சர்வ் ஆகிருக்கு. நீங்கள் ரெகுலர் வாட்டருக்கு பதில் இந்த வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டெய்னரில் வாட்டர் உங்களுக்கு காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அகைன் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை நீங்கள் 8 to 10 hours தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை பிஃபோராகவே 10 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபர்மெண்ட் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாட்டரில் இருக்கிற நெல்லிக்காய், புதினாவெல்லாம் இதோட சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ.